இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் விருப்பப்பட்டாலும் இதோட போராட முடியாது. அதுக்கு பேர் தான் கர்மா. லக்ஷ்மி ஒண்ணு பலவீனமானவ இல்ல ஷாலு. மொத்த உலகத்தை கூடயும் என்னால போராட முடியும். ஆனா என் விதி என்ன செய்ய? அது கூட என்னால போராட முடியல. இத நான் எப்படி மாத்துறது? ஷாலுதா இதை என்கிட்ட சொன்னா. நாளைக்கு அண்ணி பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சோ forget all this destiny, பாக்கியம் இதெல்லாம் மறந்துருங்க. நம்ம செயல்பாடு டெஸ்டினியை மாத்தும். நம்ம கர்மா தான் நம்ம டெஸ்டினியை அமைக்கும். தெரியும்ல? நீங்க ஏதாவது பண்ணுங்க, ப்ளீஸ் பண்ணுங்க. இந்த பாக்கியத்தை மாத்துங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு கல்யாணம். ப்ளீஸ். ஆனா எப்படி? அக்கா அக்கா நீ என்ன சொல்றியோ அது எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனா அதே நேரத்துல மத்த விஷயங்களை நீயும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்ல. நீ பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு உன்னோட வாழ்க்கையும் மொத்தமா மாறி போயிடும். இல்ல, உன் வாழ்க்கை மாறாது. உன் வாழ்க்கை நாளையோட முடிஞ்சு போயிடும். இதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. உன் பாக்கியத்துல இதுதான் எழுதிருக்கா. முடிஞ்சா அதை நீ மாத்து. இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாதா? வேற யாருமே இல்லையா? சொல்லு ஷாலு. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்ச நாளா யோசிக்கா. இப்பவும் நேரம் இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்காதக்கா. ப்ளீஸ். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயுஷ். என்னால தடுக்க முடியல. ஏன்? என்ன இது அவ டெஸ்டினி. அவளோட பாக்கியத்துல இருக்கு. கண்டிப்பா நம்மளால மறுபடியும் லக்ஷ்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. ஆயுஷ், இது அவளோட டெஸ்டினி. இது அவளோட தலையெடுத்து. இந்த கல்யாணம் பல்விந்தர் கூட நடக்கணுங்கிறது இல்ல. ஒருவேளை இது நடக்க கூடாதுன்னா எதுக்காக எங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கணும்? இத புரிஞ்சுக்க பாரு ஆயுஷ். பல்விந்தரோட பாக்கியத்துல லக்ஷ்மி இருக்கா. ஆனா முயற்சி பண்ணி தானே ஆகணும். நாங்க எல்லாருமே முயற்சி பண்ணோம். ஏன் மாமா கூட முயற்சி பண்ணாரு. பல்விந்தருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னாரு. ஒத்துக்கிட்டானா? அவன் ஒத்துக்க மாட்டான். இல்லதானே? இல்ல. எக்ஸாக்ட்லி. இதத்தான் நானும் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன் ஆயுஷ். பல்விந்தர் மாதிரி ஒருத்தனுக்கு 5 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா 5 கோடியை வேணான்னு சொல்லிருக்கான். இதத்தான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் தலையெழுத்து. ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். ஆனா டெஸ்டினி தலையெழுத்து நம்ம கையை கட்டிட்டு சும்மா இருக்க முடியாது ரிஷி ப்ரோ. கண்டிப்பா நாம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். ப்ளீஸ் பண்ணுங்க. எதுவும் பண்ண முடியாது. நானும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆயுஷ். என்னோட பாக்கியமும் எவ்வளவுதான். லக்ஷ்மி பாக்கியமும் சரி, என் பாக்கியம். What the hell? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கேந்திர. என்னாச்சு மலிஷ்கா உனக்கு? என்னாச்சா? அழகா கனவு கண்டிட்டு இருந்த எல்லாத்தையும் கலைச்சிட்ட. ரிஷி கூட ஒரே ரொமான்டிக் கனவு கண்டிட்டு இருந்த. ஆனா நீ என்ன சோனல் நீ? ஓஹோ, ஐம் சாரி படுக்க. என்ன சாரி? ஒரு நிமிஷம், வெளியில போயிட்டு வரையா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே இருந்த? ஆனா தூக்கம் வரல. அதோட ஆஷிஷம் மிஸ் பண்ண. அவனை பார்க்க போயிட்டேன். இப்பதான் திரும்ப வந்த. ரொம்ப டயர்டா இருக்கு. வந்து படுக்க வரும்போது உன் மேல கைப்பற்றுச்சு. ஐம் சாரி. நீ இப்ப படுத்துக்கோ சரியா? You're right. ஆஷிஷ் அவனை பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா டயர்ட் தான் ஆவ. What the hell is wrong with you மலிஷ்கா? எதுக்கு ஆஷிஷை பத்தி ஏன் எடுக்க கூடாது? அவனை மீட் பண்ணிட்டு வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்ட. என் கனவை நீ கலைச்சிட்ட சோனல். Oh my god, cut the crap மலிஷ்கா. என்ன இது கனவுன்னு உளறிட்டே இருக்க? இன்னைக்கு உன்னோட கனவு பழிக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நான் ஒருத்தி தான். உனக்கு ரிஷிக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நான் தான். So just shut up. Excuse me, behave yourself. Get it? ரிஷி என்ன மனசார லவ் பண்றான். அதனால தான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. You are right. You know what? Forget it. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு தூக்கம் வருது. நான் என் தூக்கத்துக்கு எடுத்துக்க விரும்பல. So மலிஷ்கா, just forget it. படுத்து தூங்கலாம். நான் தூங்க போறேன். So நீயும் வாயை மூடிட்டு தூங்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு கனவு காணணுமோ கண்டுக்கோ. குட் நைட். அதே கனவு திரும்ப வரலனா சோனல் உன் நிலைமை என்ன ஆகும்னே தெரியாது. ப்ளீஸ்க்கா, புரிஞ்சுக்கோக்கா. ப்ளீஸ். வாவ், பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே நீங்க இவளோட தங்கச்சி தானா? அக்காவோட சந்தோஷத்துல ஃபயரை ஏத்துறீங்க. உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் ராகு கேது தான். நாங்க நல்ல தங்கச்சிங்க தான்.
அவளை காப்பாத்த பாக்குறோம். நீங்க ஒரு நல்ல சித்தையா மாறுங்கல்ல. என் அக்காவோட வாழ்க்கையை எதுக்கு பாழாக்க பாக்குறீங்க? எதுக்கு என் அக்காவோட வாழ்க்கையை நாசமாக்குனீங்க? சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி ப்ளீஸ் நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்காவோட வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும். நான் காலம் போற உங்க வீட்ல ஒரு வேலைக்காரியாவே வாழ்ந்துடுறேன். நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ப்ளீஸ் அக்காவை பல்வேந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ப்ளீஸ் சித்தி. சித்தி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? நீங்க 3 பேருக்கும் பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு சின்ன உதவி பண்ணிடுங்க. சித்தி அக்காக்கு பல்வேந்தர் கூட கல்யாணம் வேணாம். நீங்க வேணா எனக்கு பல்வேந்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பாணி வேண்டாம் சித்தி, அக்காக்கு பல்வேந்தர் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ். பாணி ப்ளீஸ் என்ன பண்ணிருக்க பாணி? ஏஞ்சு நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி பேசுனேன்னா உன்னை நான் அரைஞ்சிருவேன். அட கடவுளே, உங்களோட அன்பு பாசத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நானே அழ ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு லக்ஷ்மி அன்னைக்கு கல்யாணம். ஷாலு தான் என்கிட்ட போன்ல சொன்னா நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் ப்ரோ. இந்த பாக்கியத்தை மாத்துங்க. ஃபைனலி லக்ஷ்மி உன் வாழ்க்கையில இருந்து போய் தொலைஞ்சா. இனி அவ உன்னை ட்ராப் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த லக்ஷ்மி இருக்காளே ஒரு ஏமாத்துக்காரி, சரியான துரோகி அவ. தேங்க் காட் ரிஷி, நல்லவேளை உன் வாழ்க்கையில இருந்து அவ வெளியேறிட்டா. ரிஷி உனக்கே தெரியும் நான் யார பத்தியும் தப்பா பேச மாட்டேன். ஆனா இந்த தரித்திரம் புடிச்சவளை பத்தி ஏதாவது சொல்லணும்னு தோணுது எனக்கு. என் கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. பட் தேங்க் காட் இனிமே அவ முகத்தை பார்க்க தேவையில்லை. உனக்கே தெரியல ரிஷி, நான் யாரையும் சபிக்க மாட்டேன். போதுமா போதும் நிறுத்துங்க ப்ளீஸ் மாம். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மாம். உங்களை வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் லக்ஷ்மி. இப்படி மோசமா பேசாதீங்க ப்ளீஸ். அவளை சபிக்காதீங்க மாம். ஏற்கனவே அவ இங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. ப்ளீஸ் மாம். லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப நல்லவ. அவ பாக்கியசாலி. அது ஜஸ்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்குலாம் அவ தரித்திரம் பிடிச்சவ தானே. கெட்ட சகுனம்ல. இப்படிதான் அவ இந்த வீட்டுல இருக்கும்போது திட்டினீங்க. ஆனா அவ அப்படி இல்ல. அவ எந்த அளவுக்கு நல்லவனா, அவ எவ்வளவு பாக்கியசாலினா உலகம் முழுக்க தேடினாலும் அப்படிப்பட்ட நல்லவ கிடைக்க மாட்டாமோ. அது உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ஆனா உண்மை இதுதான் மாம். அது சத்தியமா லக்ஷ்மிதான். லக்ஷ்மிதான் அந்த பாக்கியம்.